ஏரி பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை அடி ஓரத்தில் இங்கே ஏரி இருக்குது. இந்த ஏரியில் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் நான் இருக்கேன். ரைமிங் சூப்பராக இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி எறும்பி, சோழிங்கர் பக்கத்தில் எறும்பி. இங்கே வந்து ஏரியில் வந்து தண்ணி ரொம்ப கடவாசல் தண்ணி போயின்னு இருக்குது. ஒரு 3 நாளாக தண்ணி போயிட்டு இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு தண்ணி. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போயின்னு இருக்குது. இப்போ நீர் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக போயிட்டு இருக்குது. மீனெல்லாம் நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது இந்த பொதுரில். இது பாருங்கள், இது பொதுரு இருக்குங்களா, இது வந்து தர்ப புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த தர்ப புல் இந்த பொதுரில் நல்லா இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ நீட்டு நல்லா குறை மீனே நிறைய இருக்குது. ஆளை பார்த்தோன்னா அப்படியே பதுங்கி ஓடுது. பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே ஒரு சாங் போட்டு எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். படம் எடுக்கிறவங்களாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஏரி வந்து தண்ணி போகும்போது வந்து இந்த ஷூட்டிங் பண்ணி போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அழகாக இருக்கும். தண்ணி பாருங்கள், ஏரி வந்து ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, ஏரி பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை அடி ஓரத்தில் இங்கே ஏரி இருக்குது. இந்த ஏரியில் ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் நான் இருக்கேன். ரைமிங் சூப்பராக இருக்கா? பயமாக இருக்குது. இப்போ எனக்கு கால் கொஞ்சம் வலி. ஒரு வேளை ஜாரி நிற்குவோ இன்னும் அதிகமாகிடும், அடிபட்டுரும். நல்லா நிதானமாக போனோம். சூப்பராக இருக்குது. அப்படியே குளிக்கணும் போல இருக்குது. காலையில் தான் வீட்டில் குளிச்சுட்டு வந்தேன். பாருங்க, வீட்டில் குளிச்சுட்டு பட்டை போட்டுக்கின்னு பொட்டு வச்சுன்னு வந்திருக்கேன். வேற எங்கே குளிக்கிறது, சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போக வேண்டியது தான். இப்போ நான் அந்த கல்லெல்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு மேலே ஏறி அந்த கடவாசி மேலே நிற்க போகிறேன். இங்கே பார்க்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஸ்லோவாக நல்லா நடந்து போகிறேன். ஏதாவது 20 மீன் கட்டிங்கோ அப்படி அழகாக பிடிச்சி போய் வீட்டில் நல்லா வறுத்து சாப்பிட்லாம். எங்கே கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒரு ராசி வேணும், அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். மீன் கிடைக்கும் சொல்லிட்டு பாம்பு கிடைக்கூடாது, அவ்வளோதான். பறந்து விட்டு ஓட வேண்டியதான். பார்த்தீங்களா தண்ணி, பார்த்தீங்களா இதெல்லாம் தண்ணி அதிகமாக வருது. 6 கடிச்சு அப்படியே ஓடுது தண்ணி. அதெல்லாம் பாருங்க, பார்த்தீங்களா அதில் சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் இது மேலே ஏற போகிறேன். இதுதான் கடவாசல் பாருங்கள். ஏரி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப அப்படியே அவ்வளோ சூப்பராக அழகாக அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வேறு மழை காலமா, விநாயகர் சதுர்த்தியெல்லாம் ஆயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி ஆகி 10 நாள் ஆகுது. இந்த டைமில் மழை நல்லா பெஞ்சிடும். நைட்டு கூட எங்கள் ஊரில் மழை பெஞ்சுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் தண்ணி வந்து இங்கே வந்து மேடு இருக்குது. அதனால் இந்த பக்கம் தண்ணி வந்து கடவாசல் தண்ணி போல் இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஏரி ஃபுல்லாக அப்படியே தண்ணி ரொம்ப அப்படியே வழிஞ்சு அப்படியே இந்த கால்வாய் மூலமாக போய் இந்த தண்ணி வந்து அந்த சோழிங்கர் மலை இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுற பாருங்கள். சோழிங்கர் நரசிம்ம கோயில் இதுதான். சோழிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோயில் அந்த மலை மேலே இருக்குது. அந்த மலை ஒட்டில் கொஞ்சம் முன்னாடியே இருக்கும் ஏரி. அந்த ஏரிக்கு போய் இந்த தண்ணி வந்து கலக்குது. இப்போ நான் இந்த கடவாசல் மேலே ஏற போகிறேன். யாருமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிடலாம். இந்த கால் வைக்கிறதுக்கு ஜார்ஜு, ஆனால் நல்லா தேய்ச்சிட்டு. அப்பா ஐயோ, கொஞ்சம் இருந்தால் தண்ணியில் வீழ்ந்துருப்பேன். செல்லோடு நினைஞ்சிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ஏரி கோழி நீந்தி போய் ஏரி கோழி வந்து அப்படியே நீந்தி போய்கிட்டு இருக்குது. அது பாருங்கள், பார்த்தீங்களா, என்னை பார்த்தோன்னா ஓடிச்சு. அது பாருங்கள், பெரிய மலை. அந்த மலை மேலே வந்து சிவன் கோயில் இருக்குது. நான் இது வரைக்கும் போகல, ஆனால் போகலான்னு இருக்கிறேன். ஆனால் டைமே கிடைக்கல. இங்கே பாருங்கள், மலை ஓட்டிலேயே ஏரியிலேருந்து அப்படியே கால்வாய் போகுது பாருங்கள். அந்த பிரிட்ஜு கடியில் தண்ணி போயிட்டு அப்படியே சோழிங்கர்
சோழிங்கர் ஏரியில் போயிட்டு, இது எறும்பி ஏரி, அது சோழிங்கர் ஏரியில் போயிட்டு தண்ணி கலக்குது. பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா. வாவ், சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எதிர் குச்சி க்ளீனாக போல இருக்குது. ஆனால் செல்லு போயிடுமே. காலையில் குளிச்சுட்டேன். எதுக்கு இங்கே உள்ள ரஃப்பாக இருக்குது. இந்த நான் கால் வச்சுருக்கேன்ல, அந்த இடத்துல ரஃப்பாக இருக்குது. இங்கே தண்ணி போகுதுல மேலே, இந்த அழுகு மேலே, இந்த இது மேலே கொஞ்சம் பாசு அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இது ரஃப்பாக இல்லாமல் நைஸாக இருக்குது. பாசு அதிகமாக படிஞ்சிருக்கு. இங்கே உள்ள பரவாயில்ல, உள்ள நல்லா இருக்குது. பார்த்தீங்களா ரோடு ஓரமே, மெயின் ரோடு ஓரமே ஏரி, அப்படியே தண்ணி போகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் படம் எடுத்தால் எவ்வளோ சூப்பராக ஓடும். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். படம் ஓடுமோ ஓடாது தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து சீனெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இருக்கார்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏங்க வாங்க, இங்கே வாங்க, எங்கள் ஊரில் தண்ணி பாருங்கள், ஏரியிலேருந்து தண்ணி போயிட்டு இருக்குது. எங்கள் ஊருக்கு வாங்க, நல்லா டூரிஸ்ட் மாதிரி நல்லா பார்த்துட்டு போகலாம். இப்போ மெயின் ரோடு ஓரமே இருக்குது. எங்கே உள்ளே போக தேவையில்லை. அந்த மாதிரி கத்தனம் போல் இருக்குது. நம்ம பேஜெல்லாம் எடுப்படுமா? தண்ணி முதல்ல அந்த அழுகு போகும்போது இந்த அழுகு மேலேருந்து மீனெல்லாம் எகிரி குச்சி ஓடி இருந்தது. எகிரி குச்சி ஓடி இருந்துச்சு. நிறைய பேர் ஒரு 10-15 பேர் வந்து விளையாட்டாந்து பிடிச்சிருந்தாங்க மீன். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு பார்த்துனே போனேன். நல்லா குறை மீன், கெண்டை மீன், ஜிலேபி கண்டை எல்லாம் மீன் நிறைய பிடிச்சாங்க. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். இந்த வீடியோ யாருன்னா லோக்கலில் எங்கே எறும்பி சோழிங்கர் யாருன்னா பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, வீடியோக்கு கமெண்ட் போடுவாங்க, இது எங்கள் ஊர் தான் சொல்லிட்டு. அங்கே பாருங்கள் மீன் அப்படியே துள்ளி குதிக்குது பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன், அங்கே பாருங்கள் மீன் அப்படியே துள்ளி குதிக்குது பாருங்கள். ஜூம் பண்ணுற பாருங்கள். பார்த்தீங்களா அப்படியே ஓடுது பாருங்கள். பெரிய மீன் அது பாருங்கள். அது பாருங்கள், அது பாருங்கள். அந்த இடத்துல அந்த கல் கீழே இருக்குது. இப்போ நான் போய் அந்த மீன் கையில் பிடிக்க போகிறேன். கிடைக்குமா கிடைக்காது தெரியல. அது உள்ள தான் அந்த கல் கடியெல்லாம் போயிருக்கு. வாங்க போகலாம். ஜாரி வீண்டா பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாரா ஸ்லோவாக மெதுவாக போகலாம், மெதுவாக இறங்கலாம். இது வேற 100 ரூபாய் செருப்பு. அப்படியே தண்ணியில் கால் வச்சாலே ஜாருது. பாருங்கள் அந்த கல்லாண்டு இருக்குது. அந்த கல் கடியில் போயிருக்கு மீன். நான் போயிட்டு அந்த கல் கடியில் கை வைக்க போகிறேன். அங்கே பாருங்கள் மீன் ஓடுது பார்த்தீங்களா? அதை பாருங்கள். நல்லா ஜிலேபி கண்டைங்களே ஓடுது. ஜிலேபி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜிலேபி கண்டை. கால் வைக்கவே பயமாக இருக்குது. எங்கே ஜாரி வீந்துருவாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி 2 காலும் முட்டி காலும் டேமேஜ். திரும்பி 3ஆவது மீன் நினைச்சுக்கோ பெரிய டேமேஜ் ஆகிடும். அதனால் நிதானமாக பார்த்து போகணும். இந்த கல் கடியெல்லாம் இருக்குது மீன். போயிடுச்சா தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ ஜார்ஜ் பார்த்தீங்களா? செருப்பு மாட்டிக்கிச்சு. கல்லுக்கடியில் தான் போச்சு மீன். கை விட்டு பார்க்கலாமா? கை விட போகிறேன். எதுவுமே இல்லையே. நம்மள விளையாட்டு காட்டுறா இந்த மீன். சும்மா வர மாதிரி வந்து அப்படியே போயிடுது நினைக்கிறேன். மீன் எதுவும் இல்லை. ஸோ அங்கே ஒரு மீன் போயிட்டு இருக்கு பாருங்க.
ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியும். ஒரு மீன் படுத்துன்னு இருக்குது பாருங்க, இதோட போயிடுச்சு. எப்படி தான் போதோ எப்படி தான் வருது ஒன்றும் புரியல. ஆனால் ஓடி போயிடுது, திப்பு திப்புன்னு ஓடிடுது. உள்ள நல்லா துறை மாதிரி வச்சுட்டு இருக்கோம், அந்த துறையில் போயிட்டு ஒழிஞ்சிக்குது மீன். நம்மளுக்கே ஆட்டம் தம்முத்தின மீன் நம்மளுக்கு ஆட்டம் காமிக்குது. வேறு ஏதாவது மீன் இருக்கா பார்க்கலாம். எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் தான் இருக்குது, பெருசாக எதுவும் கெண்டை மீன் எதுவும் இல்லை. இந்த பாசம் மேலே நின்றுக்கிட்டு டான்ஸ் போட்டால் அப்படியே பிரேக் டான்ஸ் ஆடலாம். இந்த பாசம் மேலே பிரேக் டான்ஸ் ஆடலாம், அப்படியே வழவழன்னு ஒழுகுது. யாருன்னா டான்ஸ் தெரிஞ்சவங்க டான்ஸ் தெரிஞ்சவங்க இந்த பாசம் மேலே நின்று டான்ஸ் ஆடினா அப்படியே பிரேக் டான்ஸ் ஆடலாம். அதே ஆடும், கால் வச்சு அதே ஆடும். இப்போ எனக்கே ஆடுது பாருங்க. அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மீன் பாருங்க, போயிடுச்சு மீன், பெரிய மீன். பெரிய மீன் போயிடுச்சு, கெண்டை மீன் பெருசு. இந்த கால்வாயில் குடிச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அது ஏரிக்கு போயிடும். இப்போ காமிக்கிறோம் பாருங்கள், நிறைய மீன் ஜூம் பண்ண காமிக்கிறேன். சின்ன சின்ன மீன், பெரிய பெரிய மீன் இங்கே இருக்கும். இந்த புதர் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். எனக்கு தெரியுது, ஃபோன் கேமராவில் தெரியலையான்னு தெரியல. அங்கே பாருங்கள், சுமார் ஒரு 100-150 மீன் ஒரே இடத்துல மேயுது பாருங்கள். ஜூம் பண்ணுற பாருங்கள், தெரியுதுங்களா மீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மொத்தமே கெண்டை மீன் தான் பாருங்கள், தெரியுதுங்களா? தெரியுது, அது பாருங்கள், ஓடுது பாருங்கள், பார்த்தீங்களா? பெரிய பெரிய மீனுங்களே ஓடுது பாருங்கள், இது ஓடுது பாருங்கள், ஓடுது பாருங்க, பார்த்தீங்களா? ஓடுதுடா பாருங்க, பார்த்தீங்களா? இதோ இங்கே இருக்கு பாருங்கள், பெரிய பெரிய மீனுங்க. அப்படியே காமிக்க பாருங்க, அது தெரிஞ்சுங்களா மீனுங்க பாருங்க. எல்லாமே கெண்டை மீன் தான். எப்படி ஓடுது பாருங்க. இப்போ பாருங்க, மீன் நிறைய இப்போது ஓட போகுது. ஏன்னா நான் மீன் பக்கத்துலேயே இருக்கேன். சின்ன சின்ன மீன், பெரிய பெரிய மீன் எல்லாம் ஒன்றா இருக்குது. இந்த பஜார் பக்கத்துலேயே இருக்குது மீனெல்லாம். இந்த பக்கம் பஜார் பக்கத்துலேயே இருக்குது மீனெல்லாம். காலுக்கு பக்கத்துலேயே ஓடுது. எங்கே பிடிக்க முடியுது? அது பிடிக்க முடியாது. நல்லா எல்லாமே கெண்டை மீன் தான் ஓடுது. குரு அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஒரு பெரிய மீன் அப்படியே நீந்திக்கிட்டு போய் தண்ணியில் போகலான்னு போகுது. கிடைக்குமா கையில் மீன்? அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் இந்த கல்லுக்கு அடியில் பொந்துங்க இருக்குது, சின்ன சின்ன பொந்துங்க. அந்த பொந்துங்களை போய் ஒழிஞ்சிக்குது அந்த மீனுங்க.
எங்கே தான் போய் ஒளிக்குன்னு தெரில. அது மீன் இப்போ ஒளிகிற இடத்துல கை வச்சா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போகிறேன். வேலைக்கு போனேன், அங்கே வேலை அவ்வளோ செட் ஆகலை. அதனால் ஆர்கேபேட்டை போயிட்டு ஆதார் கார்டில் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தது ஆதார் கார்டில். அதை திருத்திட்டு வந்தேன். வரும்போது இங்கே எறும்பி ஏரியில் ஒரு வீடியோ போடலான்னு அப்படியே வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு நைட்டுக்கு ஒரு 8:30 லைவ் போடுறேன். லைவில் வாங்க பேசலாம். பாய்.